ஆமாம் ஆமாம், நான் ஒட்டு மொத்தமாக கட்டி வைக்கிறேன். அப்புறமா நம்ம தனித்தனியாக பிரித்து எத்தனை விளக்குமாறு வருதுன்னு பார்ப்போம். சரியா சொன்னோம்மா, முதல்ல இதை மொத்தமாக கட்டி வை, அப்புறமா சேர்த்து எத்தனை வருதுன்னு பிரிச்சுக்கலாம். ஆமாம், அதான் சரியாக இருக்கும். பரவாயில்லக்கா, வேலை ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. கடகடன்னு பேசிக்கிட்டே எடுத்துடலாம் போலையே. ஆமாண்டி, அதுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். யாரோ ஒருத்தருக்கு கூலி தரோம், அதுக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த கூலியை நீங்கள் வாங்கிட்டு வரலாம் பார்த்தீங்களா? ஆமாக்கா, இனிமேல் இந்த மாதிரி விளக்கமாறு கிடைக்குதுன்னா எங்களையே கூப்பிடுங்க. வீட்டுக்கும் 2 விளக்கமாறாச்சு. காசு போட்டு தேவையில்லாமல் கறியாக்க வேணாம். அதுக்கு தான் சொல்கிறேன். இனிமேல் நாங்கள் இப்படி கற்றுப்பு கழிக்கிறப்ப சொல்கிறோம், எல்லாம் வந்து ஆளுக்கு கொஞ்சம் வேலையை பாருங்க, அப்புறம் ஆளுக்கு எவ்வளோ வேணுமோ வீட்டுக்கு விளக்கமாறு எடுத்துருப்பாங்க சொல்லிட்டேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதான் சரி. ஏன் மல்லிகாக்கா, இதெல்லாம் நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டது? ஆமாம்மா, நானும் அதெல்லாம் கேட்கணுன்னு தான் இருந்தேன். பல வித்தையை உங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கீங்களே, எப்படி? நீ வேற ஏன்டி வித்தையா வித்தை? வீட்டில் கூட்ட விளக்குமாறு இல்லைன்னா தோட்டத்தில் வந்து இருக்கிற கீத்தை 2 கிழிச்சு எடுத்தா முடிஞ்சு போச்சு. இது ஒரு வித்தையா? இல்லைக்கா, நாளே எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் விளக்குமாறுனா கடையில் போய் வாங்குறது தான் எனக்கு தெரியும். இப்படி மரத்தில் வர கீத்தை எடுத்து இப்படி கிழிக்கலாங்கிறது நீங்கள் சொல்லி கொடுத்ததான் எனக்கு தெரியும். அது வேற ஒன்றும் இல்லடி, நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வளாச்சா, அதனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ என் கூட பிறந்துக்கிறது வளர்ந்துருந்தானா உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ என் பிள்ளைங்களுக்குலாம் இது தெரியுது பத்தியா? ஏன் நான் இதெல்லாம் செய்கிற அவசியம் அதுகளுக்கு தெரியுது. ஆனால் ஒன்றுக்கும் கிழிக்க தெரியாது. அம்மா செய்கிறாளே கூட வந்து நின்று பார்ப்போம் அப்படின்னு கூட கிடையாது. எல்லாம் வீட்டில் நல்லா ஃபோனையும் டிவியும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குங்க. ஏக்கா, பிள்ளைங்களை கூப்பிட்டுருந்தா அதுகளும் ஒரு 2 வந்திருக்கும்லக்கா? வந்திருக்கும் தான், இருந்தாலும் நான் சரி வேணாம், வீட்டில் இருந்த பிள்ளைங்க புத்தகத்தை எடுத்து படிக்கவேன்ட்டு விட்டுட்டு வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், காப்பி தண்ணி வச்சு கொடுங்கப்ப பிள்ளைங்க படிக்கட்டும்னு. என்ன பண்ணுதுங்களோ? அதெல்லாம் மணி படிச்சிருவா, மணிமேகலை படிச்சிருவா. திவ்யா தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. ஆமாண்டி, அவள் நினைச்சாதான் எனக்கு பக்க பக்கங்கிறது. 5ஆம் வகுப்பு முழுசு தாண்டிட்டானா போதும். பிள்ளையாருக்கு 18 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ ஒன்றும் வழங்கலை. அப்படி போடுங்க, அப்போ ரிசல்ட் நம்ம திவ்யா கையில் இல்லை, அந்த பிள்ளையார் கையில் தான் இருக்கு. நீ வேற உமா பேசாமல் இரு, அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நானே சமாளிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இவளுக்கு பரிச்சை வருதுன்னா இவ பயப்படுறாளோ இல்லையோ, நான் பயந்துட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கு. மார்க் வந்துச்சுன்னு ஏன் ஸ்கூல்லேருந்து நம்மளை வேற கூப்பிட்டு விடுறாங்க. ஏக்கா சரியா சொன்னீங்க. எனக்கு இந்த சதீஷ் பேருக்கு ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கினாங்க வையே, அவன் பயப்படுறானோ இல்லையாக்கா, எனக்கு பயம் வந்துடுது. இனிமேல் பரிச்சைனா அதுங்களுக்கு காய்ச்சல் வர்றது போய் நமக்கு காய்ச்சல் வந்துடும் போல. என்ன ஆளாளுக்கு என்ன இப்படி பயமுத்துறீங்க? இன்னும் என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கல, இன்னும் அதை ஸ்கூலுக்கு சேர்த்தாதான் ஏன் கதை என்னன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் நல்லா தான் படிக்கும். இந்த ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு என்னால் முடியலை. நீ வேற வசந்தி, நீ சொல்கிறதெல்லாம் எங்கேயோ 1-2 இடத்துல தான். என் வீட்டில் இருக்காளே ஒருத்தி, அவள் ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அவன் பண்ணுறதுல எனக்கே அப்பப்போ சந்தேகம் வருது. பேருக்கு தான் பொம்பளை பிள்ளை, பண்ணுறது எல்லாம் பசங்க சேட்டை தான். ஒரு இடத்துல எது நிற்கிறாளா பத்தியா? காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கூட இவளோட அக்கா போகிறதா, கையை காலை ஆட்டிட்டு நிற்கிறா. என்னன்னு கேட்டால் உடற்பயிற்சியா? ஏக்கா, எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தானக்கா? ஏண்டி எதுக்கு உடற்பயிற்சி செய்யறாங்கிற விவசாயம் இல்லை? காலையில் எழுந்திரிச்சு கையை காலை ஆட்ட வேண்டியது, உடனே உள்ளே வந்து இட்லி சாப்பிட்றீங்கன்னா முடியவே முடியாது, நெய்யை ஊற்றி தோசையை சுடு இல்லை மூரியை சுடுன்னு உயிர் எடுக்க வேண்டியது. அப்புறம் எங்கேருந்து உடம்பு குறைய? இதில் சிம்ரான் ஆக போகிறேன். இப்போ யாரும் புதுசாக வந்திருக்காங்களாமே, ராஸ்மிகா அப்படி இப்படின்னு ஏன் உயிர் எடுக்கா? சரி சரி விடுங்க, வளர வளர சரியாயிடுவா. நானும் அப்படி தான் நினச்சிட்டு கிடக்கேன். சரி சரி வேலையை பார்ப்போம். என் வீட்டு கதையை சொன்னால் எல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். உங்கள் வீடு மட்டும் இல்லைக்கா, எல்லார் வீட்லையும் இந்த பிள்ளைங்க கதையை எடுத்து விட்டுன்னு வைங்களேன், சிரிப்பு சிரிப்பாக இருக்கும். நகந்தாண்டி மணி அம்மாட்ட வீட்டில் இல்லை, நான் வேணா காஃபி போட்டா? ஐயா, நான் கலவி தண்ணியெல்லாம் குடிக்கிறது இல்லை, காஃபி தான் குடிக்கிறது. உனக்கு வேணாட்டி போ, நானே செஞ்சு நானே போட்டு நானே குடிச்சுக்கிறேன். பாட்டிக்கும் கொஞ்சம் குடிக்கேன். அடி பாவட்டி பாட்டி, வயசானவங்க எதுவும் பண்ணிக்கின்னு விட்டுறாத. என்னாச்சு பாட்டி? நீங்களே பாருங்க, நான் காஃபி போட்டு தரேன்னு சொல்கிறேன், இவன் நான் போட்டால் கலனி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். திவ்யா கண்ணு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அம்மா வீட்டில் இல்லை என்ன, அதான் பாட்டி இருக்கேன்ல, நான் சோட்டு தந்துட்டா போச்சு. இந்தாங்க 2 பேருக்கும் காப்பி போட்டு பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், குடிங்க. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ்,
நல்ல வேலை இவளோட கலரி தண்ணியிலேருந்து தப்பிச்சிட்டேன். பொடி லூஸு. சரி சரி, சண்டை போடாமல் 2 பேரும் குடிச்சிட்டு கிடங்க. நான் நம்ம தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன். பாட்டி அம்மாவும் அங்கே தானே இருக்காங்க, நாங்களும் வரோம். நீங்கள் எதுக்குமா? நான் இந்த காஃபி போட்டேன் பார்த்தியா, அவங்களாம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாளுங்க. கொஞ்சம் கூட கண்ணு மூடாமல் முளைக்கிறாளுங்க பார்த்தியா. அதான் சுட சுட முதல்ல காஃபியை டீ எடுத்துகிட்டு போனால் நல்லா உற்சாகமாக ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு வேலை பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். பாட்டி நாங்களும் வரோம் பாட்டி, வீட்டில் போர் அடிக்க. ஏமா உங்கள் அம்மா உங்களை புக் எடுத்து வச்சு படிக்க சொன்னாமா, உங்களை நான் கூட்டிகிட்டு போனேன்னு வைங்களேன், என்ன உண்டுன்னு பண்ணி விடுவா. மற்ற விஷயத்தில் அவள் எப்படியோ, படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். நானே அதனால் ஒன்றும் சொல்கிறதில்ல. நீங்கள் 2 பேரும் வீட்டிலேயே டீ குடிச்சிட்டு அப்படியே இருங்க, நான் கொண்டு போய் கொடுக்காம வந்தமான்னு இருக்கேன். சரி பாட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க. பாட்டி நான் மட்டுமாவது வரேன் பாட்டி. ஒன்றை கூட்டிகிட்டு போனால் உங்கள் அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அவள் வந்தால் கூட நான் பிரச்சனை இல்லை சமாளிச்சிருவேன். நீ வந்தேன்னு வையேன், படிக்காமல் கொள்ளாமல் உன்னை கூட்டிகிட்டு சுற்றுறேன்னு சொல்லி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா. சரி சரி, எங்கள் அம்மா பண்ணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டிலே இருக்கேன். சரி சரி, நான் ஃப்ளாஸ்கில் காப்பி ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் 2 பேரும் இங்கேயே குடிச்சிட்டு அமைதியாக இருங்க. சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுவேன். சரி பாட்டி. ஒண்டியாக கிடந்து வேலை பார்க்காதுங்க, சுட சுட காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும். அம்மா என்ன கழுத்தெல்லாம் வெட்டி விட்டாச்சா? எல்லாம் ஆச்சுமா, எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உத்தரவு வாங்கிக்கலான்னு வந்தேன். சரிண்ணே சரிண்ணே. ஆனால் இளநியெல்லாம் வெட்டி போட்டிங்களா, இல்லை எடுத்து போட்டிங்களா? அந்த வேலை முடிஞ்சுமா, 1 2 அப்படி இப்படி இருக்குது, அதை முருகேசன் எடுத்து போட்டுக்கிறேன் டாப்பில். அப்போ சரிண்ணே. உங்களுக்கு ரூபா எம்பிட்டு? ஏம்மா என் ஒருத்தனுக்கு 300 ரூபாமா, என் கூட 2 பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மொத்தம் 900 ரூபா கொடுங்கம்மா. அண்ணே 900 ரூபாலாம் ரொம்ப அதிகண்ணே, நான் மொத்தமாக ஒரு 700 ரூபா தரேன். சரிம்மா கொடுங்க. இந்தாங்க. சரிம்மா வரட்டா? ஏன்னா இளநியெல்லாம் நல்லா செவ்வ இளநியாக தானே வெட்டி போட்டிருக்கீங்க? ஆமாம்மா. அப்போ சரி வாங்க. ம். என்னடி வேலையை பார்க்காம எல்லாம் மூஞ்சியும் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏக்கா அது ஒன்றும் இல்லை, அதான் இளநியெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்களாமே, அதை இழுத்து போடணும் பார்த்தீங்களா? வாங்க நம்மளும் போய் ஒரு 2 இளநியை குடிச்சிட்டு அதில் இழுத்து போட்டுட்டு வந்து அப்புறமா இந்த வேலையை பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரே வேலையை எம்பிட்டு நேரம் தான் பார்க்கறது. ஆமாக்கா எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது. அப்படியே வாங்க போய் இளநியை குடிச்சிட்டு இருக்க இளநியெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துடுவோம். ஆமாம் மல்லூஸ், இவளுக்கு சொல்கிறது சரிதான். வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு வருவோம் வாங்க. அப்படி சொல்கிறீங்களா? சரி சரி, போனமா வந்தோமான்னு வந்துடணும். சரியா? இருட்டுறதுக்குள்ளே 3/4 வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் போயிடலாம் வாங்க வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. வேலை பார்க்கறது இவளுக்கு இம்பிட்டு ஆர்வம். நாலுமுடி, அது வேலை பார்க்க வர ஆர்வம் கிடையாது, அது இளநீ குடிக்க போக ஆர்வம். சரியா சொன்ன வா போவோம்.